சாத்தான் வளைவில் ஒரு பேய். மேலும் ஒரு மர்மசாவு. சாத்தான் வளைவில் மர்மசாவு தொடர்கிறது. செய்தித்தாளை மேசையின் மேல் போட்டான் சுந்தர். என்ன மச்சி, என்ன விஷயம் என்று வினவினான் இளங்கோ. இல்லை இளங்கோ, அங்கு விபத்தில் இறந்த ஒருவன் இரவில் ஆவியாக அலைவதாகவும் அந்த ஆவிதான் மக்களை காவு கொள்வதாகவும் அந்த வட்டத்தில் வாழும் மக்கள் நம்புகிறார்கள். அவர்கள் நம்பிக்கையை மெய்ப்பிக்கும் விதமாக அங்கு இதுவரை 10 விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. போலீஸுக்கும் இதுவரை இந்த விஷயத்தில் ஒரு தீர்வும் கிடைத்த பாடில்லை. அவர்களும் குழப்பத்தில் உள்ளார்கள் என்றான் சுந்தர். இளங்கோ, அதுக்கு ஐயா என்ன செய்வதா உத்தேசம்? துப்பு துலக்க போறீர்களா என்றான். சுந்தர், நான் அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த வளைவில் என் வண்டியில் சென்று அனைவருக்கும் அங்கு பேய் நடமாட்டம் இல்லை என்பதை நிரூபிப்பேன். அதுவும் இரவு 12 மணிக்கு வண்டியில் செல்ல போகிறேன். நீயும் கூட வர்ற என்றான். சுந்தர், இந்த விபரீத பரீட்சை வேணாம்டா, நான் இந்த விளையாட்டுக்கே வரலப்பா. இளங்கோ சொல்வதை சுந்தர் பொருட்படுத்தாமல், வாழ்க்கையில் திரில் வேண்டும், அதுவும் பேய் இருப்பதாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்புகிறார்கள் மூடர்கள். நான் அந்த வட்டத்தில் உள்ள மக்களை முட்டாளாக்கப் போகிறேன் என சிரித்தான். நீ யார் பேச்சையும் கேட்க மாட்டாய். மீறி யாராவது ஏதாவது சொன்னால் நான் ஒன்று முடிவு செஞ்சா என் பேச்சையே நான் கேட்க மாட்டேன்னு சினிமா டயலாக் சொல்லுவேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. இது இளங்கோ. சரிடா, நீ என் கூட வராட்டியும் பரவாயில்ல, நான் முடிவு செஞ்ச மாதிரி என் போக்கில் போறேன்டா. சரி, என் கூட கொஞ்சம் வண்டி எடுத்துக்கிட்டு வா, என் வண்டியை சர்வீஸ்க்கு விடணும் என்று சொல்லிவிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான் சுந்தர். சிறிது நேரம் கழித்து இருவரும் கிளம்பி சென்றனர். வெள்ளிக்கிழமை மாலை வந்தது. சுந்தர் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு இளங்கோவின் வீட்டிற்கு வந்து அவனையும் அழைத்து பார்த்தான். அவன் தனக்கு இதில் உடன்பாடில்லை என்றும் அவனையும் செல்ல வேண்டாம் என்றும் வற்புறுத்தினான். இதில் சற்றும் மனம் தளராத சுந்தர், அடே தொடநடுங்கி, நீ வராட்டியும் பரவாயில்ல, என்னை கோழையாக்கிறாத என்றான். இதன் பின் இளங்கோ வேறு எதுவும் பேசாது மௌனம் காத்தான். சரிடா, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சுந்தர் கிளம்பினான். சரியாக 11:50 மணிக்கு சாத்தான் வளைவுக்கு 2 கிலோமீட்டர் முன்பு தன் வண்டியை நிறுத்தினான் சுந்தர். தான் செய்வது சரியோ என்றொரு சந்தேகம் அவனுக்குள் இருந்தது. இருப்பினும் அவன் பிடிவாதம் அவனுடைய பய உணர்ச்சியை வென்றது. 5 நிமிடம் கழித்து அங்கிருந்து கிளம்பினான். வளைவை அவன் நெருங்க அவன் துடிப்பு அதிகமானது. அதனால் முன்னே வந்த வேகத்தடையை காண மறந்து அதன் மேல் வேகம் குறைக்க மறந்தான். வண்டி மேலே ஏறி குதித்தது. வளைவை நெருங்கிய சுந்தர் அவன் காதில் என்று யாரோ ஊதியதை போல் உணர்ந்தான். சரியாக வளைவின் முன்னே தன் வண்டியின் பின்னே யாரோ அமர்ந்து வண்டியை இழுப்பதாக உணர்ந்தான். பயம் கவ்வியது. அவனை திரும்பி பார்க்காமல் வண்டியை கிளியில் வேகமாக முறுக்கினான். வண்டி ரோட்டில் தாறுமாறாக ஓடியது. எதிரே வந்த லாரியில் மோதிய சுந்தர் தூக்கி எறியப்பட்டான். தூரத்து மணிக்கூண்டில் மணியின் ஓசை 12 முறை அடித்து ஓய்ந்தது. துடிப்பு அடங்கும் வேளையில் அவன் வண்டியின் சக்கரம் அவன் முகத்தின் அருகே உருண்டு விழுந்தது. சக்கரத்தின் டயரில் ஒரு ஆணி இருப்பதை கண்டான். அவன் அருகில் லாரியின் டிரைவர் வந்து நிற்க
சுந்தர் பேய் பேய் என சத்தமாக ஆரம்பித்து ஈ என்று முனகி தனது கடைசி மூச்சை விட்டான். சிறிது நேரம் கழித்து வந்த போலீஸ்காரரிடம் லாரி டிரைவர் மணி, ஐயா, வீரர் இறக்கும் முன்னர் பேய் பேய் என்று பிதற்றினார் என்றார். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே, ஆமாப்பா, இங்கு இரவில் 12 மணிக்கு பேய் காவு வாங்குகிறது என்று ஒரு சர்ச்சை இருக்கிறது. அது உறுதிதான் போல என்றார் ஏட்டு ஏகாம்பரம். மேலும் ஒரு மர்ம சாவு, சாத்தான விளைவு மர்மம் தொடர்கிறது. செய்தித்தாளை மேசையின் மேல் போட்டான் ராஜேந்திரன். என்ன மச்சி, என்ன விஷயம் என்று கேட்டான் பாலாஜி. இல்ல பாலாஜி, அங்கு விபத்தில் இறந்த ஒருவன் இரவில் ஆவியாக அலைவதாகவும் அந்த ஆவிதான் மக்களை காவு கொள்வதாகவும். அடுத்த சாவு விரைவில். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.